6. கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல். நீட்டல் அளவை, முகத்தல் அளவை எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. இப்ப எல்லாம் பெரும்பாலும் நிறுத்தல் அளவையில அது அந்த இதுல வந்துருச்சு. எலக்ட்ரானிக்ஸ் முறையில நிறுத்தல் என்கிற முறையில இந்த அளவைகள்லாம் வந்து விட்டது. இதை நீட்டி அளப்பது ஒரு கோல் என்பது அந்த வேறுபாடு அல்லது நட்பினுடைய தன்மை. இதை அளக்கிற கோல் என்னன்னா, நட்பின் நீண்மை அளந்து காட்டும் அளவை கோல் என்று சொல்லுகிறார். வறுமையும் எப்படி அந்த கோல் இருக்கு. இப்ப வறுமை இடர் வருகிற போது அவன் எவ்வளவு தொலைவு இருக்கிறான், அதாவது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுகிறான் என்பதை பார்க்கணும். நம்ம கிட்டே இருக்கானா ஓடிட்டானா. அலைபேசியில் சொன்னா ஊர்லயே இல்லைன்னு ஒரு நிகழ்வுல அது மாதிரி அகப்பட்டு கொண்டார் ஒருத்தர். அவர் வீட்டு வாசலில் இருந்து கூப்பிடுகிறார். அவர் வீட்டில் இல்லை என்று. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கதவை தட்டுகிறார், மணியை அழுத்துகிறார். வெளியே வந்து எட்டி பார்க்கிறார். அவரே எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. வீட்டுல இருக்கிற ஆளு வந்து இவர் இல்லைன்னு சொன்னாரு. யாரு இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க இல்ல, யாரை இல்லைன்னு சொன்னாங்களோ அவர் வந்து எட்டி பார்க்கிறார். முகத்திலே அசடு வழி. எதற்கு இந்த உண்மை பேசுவது நல்லது என்று திருவள்ளுவர் வாய்மையிலே கூறினார். உண்மையை சொல் என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை சுற்றத்தாரை. கலைஞர் என்பது சுற்றத்தார் என்று ஒரு பொருள், உறவு என்பது ஒரு பொருள், நட்பு என்பது ஒரு பொருள். நீட்டி அளப்பது ஒரு கோல். இன்னும் கொஞ்சம் விளக்கமா போனா, கெட்ட காலை விட்டனர் என்ன அது, நட்டோர் என்பது நாட்டினை நன்று என்று பெருங்கதை சொல்லுகிறது. பெருங்கதை கொங்குவேலியில் எழுதின கதை. கெட்ட காலை விட்டனர் என்னது, நட்டோரை என்பது நாட்டின், நட்டோர்னா நண்பன் அர்த்தம். அவனை நாட்டினை நன்று, அவனை உற்று, கெட்டவனை உற்று என்று பெருங்கதை சொல்லுகிறது. நமக்காக நாம் நன்றாக நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சிந்தித்து சிந்தித்து எப்படியெல்லாம் கதை சொல்லி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நீதியை நிலைநாட்டி இருக்கிறார்கள், அந்த நீதிகளை எப்படி பின்பற்ற வேண்டும், முறையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன் கேட்டு. குரல் மூலமாக சொல்லப்படுகிற 5 வாழ்வியல் கோட்பாடுகள். 5 வாழ்வியல் கோட்பாடுகள். 1, தமக்கு வரும் துன்பத்தை தாங்குவது அரிது. தமக்கு வரும் துன்பத்தை தாங்குவது அரிது. தமக்கு கேடு செய்தால் தாங்குவது அதனினும் அரிது. 2க்கு என்ன வேறுபாடு? இது தானா வர்ற கேடு முதல்ல வர்றது, தானா வர்ற துன்பம். 2வது, தமக்கு பிறர் கேடு செய்தால் தாங்கிக் கொள்வது. மற்றவர்கள் நமக்கு கெடுதல் செய்த அரிது, அதனினும் அரிது. முதல்ல சொன்னதை விட அரிது. 3வது, பிறர் செய்த கேட்டை பொறுத்துக் கொள்வது அதனினும் நன்று. முதல் சொன்ன 2 விட இது நன்று. 4வது, அதனினும் நன்று அதனினும் அரிது அவர் செய்த கேட்டை மறந்து விடுவது. இவ் எல்லாவற்றினும் மேம்பட்டது அவர் செய்த கேட்டை நலம் என்று எண்ணுவது. 5 நல்லா நினப்பு வச்சுங்க. 1, தமக்கு வரும் துயரை தாங்குவது அரிது. 2, தமக்கு பிறர் கேடு செய்தால் தாங்குவது அதனினும் அரிது. 3, பிறர் செய்த கேட்டை தாங்கி பொறுப்பது அதனினும் அரிது. அதனினும் அரிது அவர் செய்த கேட்டை மறந்து விடுவது. இவ் எல்லாவற்றினும் மேம்பட்டது அவர் செய்து கேட்டை நலம். அவர் கேடு செய்ததனாலேதான் நான் சுதாரித்துக் கொண்டேன் என்று அது ஒரு அனுபவமாகி விடுகிறது. இது ஏன் நலம் என்று சொல்லுகிறார், நல்லது என்று சொல்லுகிறார் என்றால், எனக்கு அனுபவம் வந்து விட்டது, அனுபவ கல்வி பெற்றுவிட்டேன் என்பது பொருள். கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை என்றால், வறுமை, இடுக்கண், நோய், பகை என கேடுகள் பல வருவதிலும் ஒரு நன்மை உண்டு. அந்நன்மை யாது என்றால், அந்நிலையிலும் தம்மை விட்டு விலகாமலும் வேண்டும் பரிவும் உதவியும் பாதுகாப்பும் வழங்கும் நண்பராகும் இருப்பார் எவர் என்பதை அளக்கும் கோல்தான் அவர் நீட்டி அளக்கும் கோல் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதான் 6வது குறள். கேட்டினும் உண்டோர் உறுதி கலைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். 7, ஊதியம். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் பேதையார்க்கு என்னை உரிவிடல்.
3 மாத்திரை. உரிவிடல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார்க்கேண்மை உரிவிடல். ஒருவன் வாழ்வில் பெரிய வருவாய் என்பது யாது என்றால் அறிவிலான் நட்பு இல்லாமல் இருப்பதே என்பது நேரடி பொருள். ஒருவன் வாழ்வில் பெரிய வருவாய் என்பது யாது என்றால் அறிவிலான் நட்பு இல்லாமல் இருப்பதே. கேண்மை உரிவிடல். விற்று, அப்படி ஆளை விட்டு, அதான் உரிவிடல். கேண்மை, அந்த மாதிரி நட்பை விட்டு. பேதையார் யாரு? பேதையார் கேண்மை உரிவிடல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை உரிவிடல் என்றால் உனக்கு இருக்கிற வருவாயை விட இது மாதிரி ஆளுகளுடைய நட்பு இல்லாமல் இருந்தால் அதுவே உனக்கு சிறந்த வருவாய் என்று சொல்வது இந்த குறள். வருவாய் மட்டுமே ஊதியம் இல்லை, உள்ளது எழவாமையும் ஊதியமே. ஏற்கனவே இருக்கிறதுன்னு தொடச்சிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது ஊதியம் இல்லாம போயிடும் இல்லையா? அதனால இது மாதிரியான நட்பை பெறுவதை விட இல்லாமல் இருப்பது ஒரு வருவாய் என்று சொல்வது இந்த குறள். வாழ வேண்டிய முறைப்படி வாழ வேண்டும் எனினும் நல்வாழ்க்கை நோக்கனுக்கு பல்கால் தேடி வருவதாம் பெரிய வருவாய் என்பது யாதென்றால் தன்னோடு சேர்ந்திருக்க வரும் அறிவிலியாம் ஒருவன் நட்பினை நெருங்க விடாமல் ஒதுக்கி தள்ளுவது மட்டுமே. ஒரே நிமிடத்தில் ஒரு சின்ன கதை தெளிவா புரியும். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையாருக்கு என்ன உருவிடல். இந்த பேதையாருடைய நட்பை வைத்துக் கொண்டதுனாலே ஒரு பெரியவர் வணிகம் செய்வதற்காக உதவிக்காக ஒருத்தரை அழைச்சிட்டு போனார். வழியில இருட்டிடுச்சு, ஒரு இடத்துல படுத்து தூங்குறார். அது ஒரு காட்டுப்பகுதி. இதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி. அவர் மடியில பணம் கட்டியிருக்கார். இந்த பேதையை அறிவிலி பையனை ஒரு துணைக்காக தான் அழைச்சிட்டு போறார். இவனால ஏதாவது தூக்க பிடிக்க, ஏதாவது பார்சல் தரான், அந்த பார்சலை தூக்க பிடிக்க எனக்கு ஆள் வேணும் இல்லையா, அதுக்காக கூட்டி போறாரு. அவரை உள்ள படுக்க வச்சுட்டு வெளியில ரோட்ல படுத்திருக்கான் சாலையில. கள்வர்கள் செல்கிறார்கள். கள்வர்கள் பார்த்த உடனே அங்க ஒரு கட்டை கிடக்கு. அவனுக்கு அந்த அறிவிலிக்கு அது புரியுது, நம்மளை கட்டை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னுட்டு அவன் கிட்ட அவன் கால் பட்ட உடனே கட்டைன்னு சொன்னான் இல்லையா, அதனால இது கட்டைன்னா உள்ள இடுப்புல நான் பணம் வச்சிருக்க ஆள் உள்ள இருக்காரு அப்படிங்கிற பொருள் பட ஒரு கருத்தை சொல்றான். அவன் பணம் பறிபோச்சு. இது மாதிரி பேதையை வைத்துக் கொண்டால் உள்ளதும் போய்விடும் என்பதற்கான ஒரு சின்ன கதை. இது நடந்த கதை. துன்ப காலத்தில் நட்பை கைவிட்டு விடுவாரு. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். 798. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லல்கன் ஆற்றறுப்பார் நட்பு. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லல்கன் ஆற்றறுப்பார் நட்பு. இதுக்கு 451வது குறளை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். 814 பார்க்கணும். 451வது குறள் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்து விடும். 814 நம்ம இனிமே பின்னால பார்க்க போறோம் அடுத்த நாள்கள்ல. அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை. இந்த கல்லாமா என்பதற்கு குதிரை என்பது பொருள். அது முரட்டு குதிரை. பசு பார்த்தோம், பெற்றம்னு ஒரு குறள்ல. முயல் பார்த்தோம், யானை பார்த்தோம், புலி பார்த்தோம். இது மாதிரி விலங்குகள் வருவதையெல்லாம் தனியாக தொகுத்து கொள்ள வேண்டும். இந்த குறள் 814 கல்லாமா என்றால் குதிரை, அதில் முரட்டு குதிரை என்று பொருள். அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அண்ணா தமரின் தனிமை தலை என்று. இப்ப குறள் பார்ப்போம். உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லல்கன் ஆற்றறுப்பார் நட்பு. தன்னுடைய ஊக்கம் குறைவதற்கு கரணியமான வினைகளை செய்ய கருதாது இருக்க வேண்டும். அப்படி துன்ப காலத்தில் கைவிடுவார் நட்பை
ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நட்பை விலக்கிவிட வேண்டும் என்பதைத்தான் இங்கே அல்லல்கள் ஆற்றறுப்பார் நட்பு. நமக்கு துன்பம் வரும்போது நமக்கு கூட இருக்காம ஒதுங்கி போறாம அது மாதிரி ஆட்களை நீ விலக்கிடணும். சிறுகுவ உள்ளம் உள்ளற்க தன் ஊக்கம் குறைவதற்கு காரணமாகிய வினைகளை செய்ய கருதாமல் இருக்க வேண்டும். உள்ளம் சிறுகுவ என்றால் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி கடுமையாகி விடக்கூடாது என்பதனால சிறுகுவங்கிறார். உள்ளம் அதாவது குறைவாக கருதி விடக்கூடாது, நிறைவாக எதையும் செய்ய வேண்டும் என்ற கருத்திலே இதை சொல்லுகிறார். இன்னும் அதாவது நுட்பமாக பார்க்க வேண்டுமானால் நம்பிக்கை கேடர் நண்பனாக அமைந்து விடுவானே, ஆனால் தனக்கு இயல்பாக இருந்த நம்பிக்கையும் இழந்து போய்விடும் அப்படிங்கிறதா கருத்து. நம்ம ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கை அவன் குலைத்து விடுவான், அதாவது சிறுகுவ என்கிறார். நம்பிக்கை கேடராக நண்பர் அமைந்து விட்டால் நமக்கு ஏற்கனவே இருக்கிறதையே அவர் குழப்பிடுவார். நம்மளால ஒரு நிலைக்கு வர முடியாது. அப்ப நீங்க இந்த 7வது குறளுக்கு போயிடணும். கடவுள் வாழ்த்துல 7வது குறள் இருக்கு பாருங்க. அந்த மனக்கவலையை தீர்ப்பதற்கு தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் எளிதுங்கிறார் பாருங்க. அதை அப்படியே கெட்டியா பிடிச்சுக்கணும். உடனடியாக நாம் நாள்தோறும் அந்த தியானம் செய்வது காலை குறைந்தது 5 மணித்துளி, பிற்பகல் மாலை கூடுகிற வேலையில, இரவு கூடுகிற வேலையில ஒரு குறைந்தது 5 மணித்துளி. அதுக்கப்புறம் அவரவர்கள் நிலைக்கு ஏற்ப எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். வெற்றி நமக்கு தான் வெற்றி. நமக்கு துன்பம் இல்லாமல் களைய வேண்டும் என்பதற்கு தான் அந்த தியானத்தை வச்சிருக்காங்க. நம்ம அருளாளர்கள் பூரா மீண்டும் மீண்டும் சொல்வதனுடைய நோக்கம் அது திருவள்ளுவர் சொல்றார். தனக்கு ஊமை இல்லாத தாழ் சேர்ந்தாருக்கு என்றால் அவனுடைய திருவடிகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டவருக்கு என்று பொருள். அப்படி இருந்தால் மனக்கவலை மாற்றல் எளிது, அரிதுங்கிறாரே திருவள்ளுவர். அதுக்கு சரியான விளக்கம் அங்க சொல்லி இருக்கிறோம். அந்த கடவுள் வாழ்த்தை மீண்டும் நீங்க இந்த இதுல வந்துகிட்டே இருக்கு, குட் அவுட்ரீச்ல வந்துகிட்டே இருக்கு. அது திரும்பவும் நீங்கள் அதை நெறிவுபடுத்தி பார்ப்பீர்கள், ஆனால் அது தெளிவான விளக்கம் கிடைக்கும். மனக்கவலை மாற்றல் எளிது என்பதைத்தான் அவர் எதிர்மறையாக அல்லால் என்ற சீரை போட்டு அரிது என்று சொல்லுகிறார் என்பதை நம்ம அங்க பார்த்துருக்கிறோம். அதனால ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கின்ற மனக்கவலை இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கான். இதை எப்படி ஆராய முடியும் என்றால் அந்த மனக்கவலையை தீர்த்து கொள்வதற்கு அந்த தியானம் இருந்தால் அது நம்முடைய மூளைக்கு சொல்லிவிடும், கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்க இவங்கிட்ட அப்படின்னு அது சொல்லிடும். அதனால ஒவ்வொன்றையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். அதுக்குதான் இப்ப நான் சில குறள்களை இதோட இணைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கமே ஒன்றோடு ஒன்று கருத்து பிணைப்பு இருக்கிறது. அதனால அந்த கருத்து பிணைப்புகளோடு இணைத்து பார்க்கிற போது நாம் நம்மை அந்த நிலையா ஸ்டடியாக வைத்துக் கொள்ள முடியும். அப்படி தமிழ்ல சொன்னாதான் புரியும். நம்பிக்கை கேடராக இருக்கின்ற ஒருத்தரை நாம் நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அல்லது தானாக அமைந்து விட்டால் தனக்கு இயல்பாக இருந்த நம்பிக்கையையும் குறைத்து விடுவான் என்பதுதான் அதனுடைய நுட்பமான கருத்து. அடுத்து 799 கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். ஒருவனுக்கு கேடு நேர்ந்த காலத்துல, கெடுதல் என்பதுதான் கேடு, நேர்ந்த காலத்து அவனை விட்டு நீக்குவார் முன்பு அவனோடு செய்த பொய் நட்பு அவன் தன்னை கூற்றுவன் கொள்ளும் காலத்து நினைப்பிடும் அவன் உள்ளத்தை தீ போல் சுடும் என்று சொல்லுகிறார். இதுல 2 கருத்து. ஒருவனுடைய இறப்பு 2 விதத்துல வரும். ஒன்று, ஒரு வீரனுக்கு போர்க்களத்திலே வரும், அது நல்லதுங்கிறார். இவன் என்ன பண்ணுவான், நமக்கு கெடுதலை ஏற்படுத்தி விட்டு நாம் மனம் புண்பட்டு இறப்பு தான், 2மே இறப்பு தான். ஆனா முன்னதன் பெருமை, அடடா நம்ம போர்க்களத்திலேயே உயிர் விட்டுருக்கான் போட்டிருக்க, யார் கணக்கால் இருமுறை நினைச்சான். அவன் சோழன் கோச்செங்கனான் சிறைபிடித்து கொண்டு போட்டான். ஆனா சிறை கைதி, சாதாரண சிறை கைதிகளை கவனிப்பது பிட்பாக்கெட்லாம் இருக்கான் பாருங்க, அவனை கவனிக்கிற மாதிரி இவனை கவனிக்க கூடாது. இவன் மிகச்சிறந்த வீரன், மிகச்சிறந்த அருளாளன், உயர்ந்த உள்ளமுடையவன்.
ஏதோ சண்டை வந்தது, 2 பேரும் சண்டை போட்டார்கள். சரி பிடித்தான். சரி அது வரைக்கும் சரி. அவனை மரியாதையாக போற்ற வேண்டும். இப்பவும் பாருங்க, அ அந்த அரசியல்வாதிகள்ல அ நல்ல காரணத்துக்காக போராடி உள்ளே இருக்கிறவருக்கும் சீரும் சிறப்புமாக பாதுகாக்கிறார்கள். இப்ப ஜனநாயக நாட்டுல. அம் அது அவர் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியவர், அவருக்கு சமமாக அதே அளவுல அவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுப்பதாக கேள்வி. அவ்வளவுதான் நமக்கு. ஆ அது மாதிரி செய்துவிடக்கூடாது. அப்ப அவன் நினைக்கிறான். யாரு? கணைக்கால் ஏறும்பொறி நினைக்கிறான். ஆனா போர்க்களத்துல உயிர் விட்டுருக்கலாமே! அவன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறபோது மார்ப காட்டி, "குத்திட்டு போடா! நான் அங்கே செத்துருந்தா எவ்வளவு பெருமை!" அப்படி மனம் வருந்தி அவமதிக்கப்பட்டதனாலே குன்னி குறுகி இறந்து போறான். அதத்தான் இந்த திருவள்ளுவர் இந்த இதுல சொல்றார். "கெடுங்காலை கைவிடுவர் கேண்மை, அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும்." அ அதாவது கேடு நேர்ந்த நேரத்துல அவனை விட்டு நீங்குவார் பலர். ஆனால் அ அந்த பொய் நட்பு என்பதை அவன் உணர்ந்து கொண்டு அதிலிருந்து விலகிவிட்டால் அவனுக்கு நன்மைதான் நேரும். அதனால அந்த 2 இறப்பு இந்த போர்க்களத்திலே இருக்கிற வீரனுக்கு உண்டு. அது போர்க்களத்திலே ஏற்பட்ட இறப்பு பெருமை உடையதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சிறை வையப்பட்டு குண்டி குறுகி மனம் குன்றி இறப்பது என்பது சிறுமை என்பதை இங்கே சொல்கிறார். பகைக்களத்தில் வஞ்சித்தல் இல்லாத படை, நட்பு களத்தில் வஞ்சித்தலே உட்கொண்ட கொடும் படை என்று கொடும் படை என்பதை இங்கே சொல்லுகிறார். இந்த 2ல எது சிறந்தது? எந்த இறப்பு சிறந்தது என்றால், வஞ்சித்தலோடு செய்கிற அது பிழையானது. எதிரிட்டு போரிட்டு உயர்ந்த நிலையில் வீரத்தோட இறப்பதே சிறந்தது என்பதை கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை. நாம கெட்டு போன போது நம்மளை கைவிட்டுட்டு போற நண்பனை விட அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் என்று. அடுங்காலை என்றால் போரிடுகிற போது அந்த போரிலே வீரமரணம் அடைவதுதான் சிறந்த இறப்பு என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். அடுத்து 800 10வது குறள். மருவுக மாசற்றார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. இதற்கு 867வது குறளை நாம் சிந்திக்க வேண்டும். கொடுத்தும் கொளல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை என்று 87வது அதிகாரத்துல பார்க்க போகிறோம். இந்த மாற்றத்தார் கேண்மை, ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு. நல்ல நட்பினை பெறுவதற்கும் ஏதாச்சும் கொடுத்து அந்த நட்பை பெறணும். கெட்டவனை இதோட ஒளிஞ்சு போ அப்படிங்கிறதுக்கும் அப்படி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறணும். ஏன்னா அடிக்கடி தொந்தரவு கொண்டு இருப்பான். இந்தப்பா இதான் கடைசி, இனிமே வராத, இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு ஏதாச்சும் கொடுத்து அனுப்பிடணும். அது வாழ்க்கையில் அனுபவத்துல தான் அது கிடைக்கும். இந்த மாதிரி செயல்பாடுகள் வாயில சொன்னா புரியாது. நாம் நம்முடைய அனுபவத்துல பார்க்கலாம். இது மாதிரி நம்ம உயிர் எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ ஒரு ஆள் எங்க ஒரு 10 வருஷமா என்கிட்ட வர்றதே கிடையாது. 10 ஆண்டு காலமாக எப்ப பார்த்தாலும் ஏதாவது நொய் நொய்னுட்டு ஏதாவது ஒரு வேலை செய்ய மாட்டான். ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான். எல்லாம் பண்ணுவான். அவன் உழைப்புங்கிறதே அவனுக்கு கிடையாது. யாரை நத்தி எப்படி பிழைக்கலாம் என்று ஒரு பெருந்தொகையை கொடுத்து இதோட சரி என்று அவன்கிட்ட எழுதி வாங்கிக்கிட்டேன். எழுதி வாங்கிட்டு போய் சேரணும். இதெல்லாம் அனுபவத்துல தான் கிடைக்கும். இல்லைன்னா இது அனுபவத்துல இல்லைனாக்க இந்த மாதிரியான செயல்கள் தெரியாம போயிடும். ஆகையினால மருவுக மாசற்றார்க்கென்னை மருவுக. மாசற்றார் என்றால் குற்றமில்லாதவருடைய நட்பினை நீ நன்றாக பெற்றுக்கொள்வதான் மருவுக. ஒன்று ஈத்தும் ஒப்பிலார் நட்பு ஒருவுக என்று இந்த ஒருவுக என்கிற 5வது சீரை 7வதா போட்டா ஏதாவது கொடுத்தாச்சு அந்த பயன்படாத நச்சரிப்பை அனுப்பி விட்டுரு என்பதை தான் இங்கே சொல்லுகிறார். இதற்கு அறம் என்பதற்கு நம்ம பார்த்தோம் 35வது குறள்ல அழுக்காறு அவா வெகுளி சொல் 4 இழுக்காய் என்ற தரம்னு. இந்த 4 வகையிலேயும் மனிதன் குற்றமுடையவனாக இருப்பான் என்பதை நாம் அங்கே அரண் வலியுறுத்தல்ல பார்த்தோம். அறம் என்பதற்கான விளக்கம் 34லேயும் மற்ற எல்லா குறள்களிலேயும் அறம் இருக்கின்றது என்பதையும், அறம் என்றால் என்ன, குற்றம் இல்லாமல் இருத்தல் என்ன என்பதை 35வது குறளில் சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் ஆங்கும் பார்த்தோம். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, அவா வெகுளி கோபம்,
என்ன சொல் தீய வார்த்தைகளை, கொடும் வார்த்தைகளை, மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிற வார்த்தைகளை பேசுதல், இந்த நான்கும் வந்து சரியான முறையிலே நாம் கையாடுவோமே ஆனால் அதுதான் அறம் என்பதை அங்க பார்த்தோம். அதை நாம் இங்கேயும் தொட்டு பார்க்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். கொடுத்தும் கொளல் வேண்டும் என்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை என்று தன்னை சார்ந்து கொண்டே தனக்கு பொருந்தாத செயல்களை செய்வனோட பகையை பொருள் கொடுத்தாது உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவனை வந்து தூரவே நிப்பாட்டணும். ஒரு நிறுவனத்துல சில நேரங்கள் அப்படி அகப்பட்டுக்கிற மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. அதுல வந்து அந்த தொழிலாளர் சட்டப்படி அவனை வந்து நீக்க முடியாது, வேலையை விட்டு நீக்க முடியாது. ஆனா அவன் அங்க இருந்துகிட்டு அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனை வந்து ஏதாவது பண்ணி அவனை கண்காணிக்கிற மாதிரி அந்த கண்காணிப்பாளரை போட்டு அவ்வப்போது அவனுடைய நடவடிக்கைகளை அந்த தேதி நேரம் எல்லாம் போட்டு குறித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு, இப்போ இருக்கு. அவனுக்கு வந்து சரியான சலுகைகளே கிடைக்காது. அதற்கான ஏற்பாடுகளை செஞ்ச சம்பளம் மட்டும் கிடைக்கும். மற்ற சலுகைகள் எல்லாம் இல்லாமல் பார்த்துக் கொள்வார்கள். அந்த நிலையை இந்த 867 மிக தெளிவாக சொல்லுகிறார். அதை இங்கே ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும், மாசற்றார்கேண்மை மருவுக, பொருள் சொல்வதற்காக, மருவுக மாசற்றார்கேண்மை என்பதை, மாசற்றார்கேண்மை மருவுக, ஒன்று ஈர்த்தும் ஒப்பிலார் நட்பு உருவுக என்று ஏதேனும் கொடுத்தாச்சு அவனை தள்ளிடு என்பதைத்தான் இந்த 10வது குறளிலே சொல்லுகிறார். இந்த 10 குறளினுடைய பிழிவு என்னவென்றால், ஆராயாத நட்பு அழிவே செய்யும், ஆராயாத நட்பு அழிவே செய்யும் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள்.